புதுக்கோட்டையில் சமூக செயற்பாட்டாளர் ஜஹபர் அலி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நேரலையில் பார்க்கலாம். அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், எங்களுடைய ஜாகீர் அவர்களுக்கும், பார்த்தசாரதி அவர்களுக்கும், பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள், மகளிர் அணி சகோதரிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மேடையில் வச்சிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம். இப்போ இங்க நான் எதற்காக வந்திருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். புதுக்கோட்டைக்கு நான் வருவது இது ஒண்ணும் புதுசு கிடையாது. எத்தனையோ முறை வந்திருக்கோம், எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ பொதுக்கூட்டங்கள், மக்களுக்காக மக்கள் பணி, இப்தார் நோன்பு விருது, திருமணங்கள் என்று எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்காக கேப்டனுடனும் எங்கள் கழக நிர்வாகிகளும் புதுக்கோட்டைக்கு நாங்கள் சந்தோஷமாக வந்த நாட்கள் தான். ஆனால் இன்றைக்கு மிக மிக மனவேதனையோடு மனக்குமுறலோடு இந்த குடும்பத்திற்கு நீதி கேட்டு இங்க உங்க முன்னாடி உங்கள் அண்ணியாக உங்கள் வீட்டு சகோதரியா நான் நிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தா புதுக்கோட்டை என்றாலே என்ன, இப்பதான் திருமயம் கோட்டையை பார்த்துட்டு தான் வரேன். எல்லாமே இங்க கோட்டைகள், அரசர்கள் வாழ்ந்த ஒரு பூமி, அறிவாளிகளும் படித்தவர்கள் வாழ்கின்ற ஒரு புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் இருந்துதான் நம்ம நாட்டுக்கு அதிகமாக மிலிட்டரிக்கு ஆள் எடுப்பதும் மிலிட்டரியிலே பணி பெறுபவர்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி இல்லை அப்படின்னா இது என்ன நம்ம சொல்றது? அவங்க என்ன செய்தார்? மிஸ்டர் ஜஹபர் அலி அப்படிங்கிறவர் இந்த 2 பெண்கள், 3 பையன்கள், மனைவி, இந்த குடும்பம் தான் அவங்க குடும்பம். இன்னைக்கு இந்த 2 பெண்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னால அவங்களை சமாதானப்படுத்த முடியல. ஏன்னா இன்னைக்கு அவங்க அப்பாவை இழந்திருக்காங்க, இன்னைக்கு தன் தகப்பனை இழந்திருக்கு இந்த குடும்பம். இதுக்கு யார் பதில் சொல்றது? ஏன் உயிரிழந்த அப்படி என்ன ஒரு தப்பு பண்ணாரு? நீதியை, நியாயத்தை, உண்மையை தட்டி கேட்டதற்காக இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திரு ஜஹபர் அலி அவர்கள். அவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு வீர வணக்கம் டு ஜஹபர் அலி ஐயா அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்த மாதிரி 1-2 நல்லவர்கள் இருக்கிறதுனால இந்த பூமி இன்னும் உயிரோடு இருக்குன்றது யாரும் மறந்துறாங்க. கர்த்தனும் இது மாதிரிதான் உண்மைக்காக, நேர்மைக்காக எல்லா நேரத்திலும் போறாங்க. யாரெல்லாம் கொள்ளையடிக்கிறார்களோ, லஞ்சவாதிகள், ஊழல்வாதிகள், அவர்களை எதிர்த்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி நாள் வரை கேப்டன் போராடினார். இன்னைக்கு கேப்டனுடைய மறு உருவமாக அவரின் தம்பியாக ஜஹபர் அலி அவர்கள் இங்கே நடக்கின்ற கனிம வள கொள்ளையை தட்டி கேட்டதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? மரணம், கொலை. அதுவும் பயங்கரமான ஒரு கொலை செய்யப்பட்டிருக்க. இது எந்த வகையில நியாயம்? அப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் உண்மையை பேசக்கூடாதா? நியாயத்தை தட்டி கேட்க கூடாதா? மக்களுக்காக பேசக்கூடாதா? இந்த நாட்டுக்காக பேசக்கூடாதா என்ற கேள்விதான் இங்க வருகிறது. இன்னைக்கு கனிமவள கொள்ளை புதுக்கோட்டை, வேலூர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் மணல் கொள்ளை ஒரு பக்கம், கனிமவள கொள்ளை ஒரு பக்கம் என்று தமிழகமே இன்னைக்கு கொள்ளை பூமியாக ஆளும் கட்சியினரால மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம பார்த்தோம்னா இந்த கனிம வளத்தின் மூலமாக பல லட்சம் கோடிகளை சுரண்டி பிழைத்து இது போல அப்பாவிகளை இன்னைக்கு மரணம் படுக்கைக்கு கொண்டு சென்று அவங்க குடும்பத்தை இன்னைக்கு நிர்கதி ஆக்கி இருக்காங்களே, அவங்களுக்கு நிச்சயம் கடவுள் என்று இருந்தால் தண்டனை கொடுத்தே தீர்வார் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். என்ன நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு? எதுக்காக அவர் என்ன கேட்டாரு? டாரஸ் வண்டி மூலமாக எத்தனையோ லோடு வந்து இங்க கனிம வள கொள்ளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடக்குது.
அதை தட்டி கேட்ட பாவத்திற்காக இன்னைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்க வந்து நேற்றுலாம் இங்க பார்த்த இந்த மேடையை போடக்கூடாதுன்னு நேத்து பூரா ஒரே நைட் எல்லாம் அமக்கிறோம். ஏன் என்ன பயிற்சி இப்ப உங்களுக்கு? இப்ப இந்த மேடையை போட்டு எங்க மக்கள்கிட்ட பேசுற உங்களுக்கு என்ன? ஏன் பயமா? மக்களை சந்தித்து உண்மையை பேச போறாங்க தேமுதிக, உங்களுக்கு பயமா? இத பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. நீங்க தடுத்திருந்தீங்களா இது மாதிரி இன்னொரு 10 மேடை வந்திருக்கோம். இது யாரும் இங்க வந்து தடுக்க முடியாத மக்களை நாங்க சந்திக்க உரிமையாக அதிகாரப்பூர்வமா அனுமதி பெற்றுதான் இன்னைக்கு நாங்க இங்க வந்து உங்க முன்னாடி நிக்கிறோம். அப்படி இருக்கும்போது காவல்துறை எதற்காக இங்க மேடை அமைக்க கூடாது, ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க அவர் ஜெகபர் அலியை காப்பாற்றி இருந்தா, காவல்துறை தன் கடமையை செய்திருந்தால் நாங்க ஏன் இங்க வரோம்? உங்கள் கடமையை செய்த தவறிய காவல்துறையை தமிழக அரசை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து கனிம வள கொள்ளையில எவ்வளவு தூரம் அவர் வாக்குமூலமே கொடுத்திருக்கார். எத்தனை ஆயிரம் லோடுகள் இங்க திருடப்படுகிறது, எங்கெல்லாம் சாக்கு வச்சிருக்காங்கன்னு எல்லா குறிப்பையும் கலெக்டர், சப் கலெக்டர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், விஏஓ முதல் கொண்டு காவல் அதிகாரிகள் முதல் கொண்டு பல முறை சென்று மனு கொடுத்தார், பல முறை சென்று கம்ப்ளைண்ட் பண்ணார். ஆனா என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் கனிம வள கொள்ளை தடுக்கப்பட்டுச்சா? அது தடுக்கப்படல. யார் மனு கொடுத்தாங்களோ அவரை அடிச்சு காலி பண்ணி இருக்கீங்க. நீங்க எல்லாம் மட்டும் என்ன 1000 வருஷம் வாழ போறீங்களா இந்த பூமியில? என்ன நியாயம் நடக்குறீங்க மக்களுக்கு என்பதை இன்னைக்கு கேட்க கடமைப்பட்டிருக்கேன். இங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் கொள்ளை போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் கொள்ளை போய்கொண்டு இருக்கிறது. குவாரிகள் உள்ள தாலுகா திருமயம், அன்னவாசல், குண்டார், கோவில் என்ற அனைத்து பகுதிகளுமே கனிம வள கொள்ளை. 586 குவாரிகள் உள்ளது. 38 அரசு அனுமதி வாங்கியிருக்கு. மீதி எல்லாம் அரசு அனுமதி இல்லாமையே இங்க பல வந்து குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு முன்னுரிமையே இல்லாம டிரான்ஸ்போர்ட் மூலமாக இங்க குணசேகரன் என்பவர்கள், வட்டாட்சியர் புவியரசன் கடந்த 2 வருடமாக கொள்ளையடிச்சு மக்களுடைய வாழைப்பழத்தையும் மக்களுடைய செல்வத்தையும் சுரண்டி தமிழ்நாட்டையே இன்னைக்கு கேள்விக்குறியாக மாற்றிக் கொண்டிருக்காங்க. நிச்சயமாக இதெல்லாம் வந்து கண்டிக்கணும். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்களே திமுகவினரே, இங்க நிற்பது யார்? ஒரு இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எதுக்கு எடுத்தாலும் திமுக சொல்றது சிறுபான்மையினரின் உற்ற தோழன், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்திற்கு என்ன நியாயத்தை இந்த திமுகவோ முதல்வரோ கொடுத்தார் என்ற கேள்வியை முதல்வர் அவர்களுக்கு இந்த திருமயத்திலிருந்து இந்த குடும்பத்தின் சார்பாக நான் கேள்வியை கேட்கிறேன். இதற்கு நிச்சயம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இங்கு இருக்கின்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் பதில் சொல்லியே தீர வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு நாங்களா அப்படிங்கிறீங்களே, இங்க யாராவது ஒரு இஸ்லாமியர் வந்து நின்று இருக்கீங்களா பாருங்க. யாராவது ஒரு இஸ்லாமியர் இந்த இஸ்லாம் குடும்பத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களா? என்ன பயம்? ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட். இன்னைக்கு நம்ம போய் கேள்வி கேட்ட நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமன்ற பயம். ஆனா தேமுதிக என்னைக்கும் எதற்காக பயந்த கட்சி கிடையாது. உண்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், மக்கள் பக்கம் தான் தேமுதிக என்னைக்கு. ஏழைகளும் இன்றைக்கு இது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரே பாதுகாவலர் என்னைக்குமே கேப்டன் 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 தான். இன்னைக்கு அவர் வகையில எங்களுடைய கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள் தான் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு பாதுகாவலர்கள் வந்து இங்க நிற்கிறார். அவங்க தான் அவங்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் எல்லா ஜமாத்துக்கு தான் போய் அழைச்சாங்க. இந்த இஸ்லாம் குடும்பத்திற்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. வருகிறோம் சொல்லி இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட வரல. அப்ப இந்த இஸ்லாம் குடும்பத்திற்கு என்ன இருக்கு? அப்ப இங்க எங்க மதம் இருக்கு, இங்க எங்க ஜாதி இருக்கு, என்ன இருக்கீங்க? அப்போ மதம் என்பதெல்லாம் இல்ல, அப்படிதானே?
அப்ப இந்த குடும்பத்திற்கு யார் ஆதரவு கொடுப்பது? இந்த 5 பேர் அவங்க மனைவிக்கு யார் ஆதரவு? இஸ்லாமிய சகோதரர்களே, ஆளுங்கட்சிக்கு பயந்தோ எதுக்கும் பயந்து நீங்க ஒதுக்க கூடாது. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் தொடங்கி வச்சுட்டேன். இனி இந்த ஆர்ப்பாட்டத்தை கடைசி வரை கொண்டு சென்று இந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை ஒவ்வொரு இஸ்லாமியரும் இந்த குடும்பத்திற்கு துணை நிற்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த குடும்பத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன். அது மட்டும் கிடையாது, எதிர்த்து குரல் கொடுத்தா கொலை பண்ணுவீங்க, எதிர்த்து கேள்வி கேட்டா தடை பண்ணுவீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சா தடை விதிப்பீங்க. இதுதான் திராவிட அராஜக ஆட்சியா என்று மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில். புதுக்கோட்டையில் சமூக செயல்பாட்டாளர் ஜஹபர் அலி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. புள்ளி விவரங்களோடு பிரேமலதா விஜயகாந்த் பேசி வருகிறார். காவல்துறையும் தமிழக அரசும் தனது கடமையை செய்து இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருந்தால் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமே தேவை இருக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார்.